பொன்னியின் செல்வன் பாகம் 4 மணிமகுடம் சாப்டர் 1 கெடிலக்கரையில் திருமுனைப்பாடி நாட்டை வளப்படுத்திய இனிய நீர்ப்பெருக்குடைய நதிகளில் கெடிலம் நதியும் ஒன்று. அப்பர் பெருமானை ஆட்கொண்ட இறைவன் எழுந்தருளி இருந்த திருவதிகை வீரட்டானம் இந்த நதிக்கரையில் இருக்கிறது. சுந்தரமூர்த்தியை தடுத்தாட்கொண்ட பெருமான் வாழும் திருநாவலூர் இந்நதியின் அருகிலேதான் இருக்கிறது. இந்த இரண்டு க்ஷேத்திரங்களுக்கும் மத்தியில் தொண்டை நாட்டிலிருந்து நடுநாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் செல்லும் ராஜபாட்டை அந்த நாளில் அமைந்திருந்தது. ராஜபாட்டை கெடில நதியை கடக்கும் துறை எப்போதும் கலகலவென்று இருக்கும். நதிக்கரையில் உள்ள மரங்களில் பறவைகளின் குரல்களும் அவை இறகை அடித்து கொள்ளும் சத்தமும் கேட்டுக்கொண்டிருக்கும். பிரயாணிகள் அங்கே வண்டிகளிலிருந்து மாட்டை அவிழ்த்துவிட்டு கட்டுச்சாதம் உண்பார்கள். உண்ணும்போது அவர்கள் விளையாட்டாக வானில் எரியும் சோற்றை காக்கைகள் வந்து அப்படியே கொத்தி கொண்டு போகும். இவற்றையெல்லாம் பார்க்கும் இளம் சிறார்கள்னா சின்ன பசங்க கைதட்டி ஆரவரித்தும் ஆஹூ என்று வியப்பொலிகள் செய்தும் கலகலவென்று சிரித்தும் தங்கள் குதூகலத்தை வெளியிடுவார்கள். ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் கெடில நதியில் வழக்கத்தை விட அதிகமாகவே வெள்ளம் போய்கொண்டிருந்தது. இதனால் உச்சி வேளையில் அங்கே கட்டுசாதம் அருந்துவதற்காக தங்கிய பிரயாணிகளின் ஆரவார ஒலிகளும் அதிகமாயிருந்தன. அந்த ஒலிகள் எல்லாம் அமுங்கி போகும்படியான ஒரு பெரும் ஆரவாரம் திடீரென்று சற்று தூரத்தில் சாலையில் எழுந்தது கேட்டு பிரயாணிகள் வியப்புற்றார்கள். அவர்களில் சிலர் கரையேறி பார்த்தார்கள். முதலில் புழுதிப்படலம் மட்டுமே தெரிந்தது. பிறகு யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் ஏந்துவோர் முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவது தெரிந்தது. சிறிது அருகில் அப்பரிவாரங்கள் நெருங்கி வந்ததும் கட்டைக்காரர்களின் முழக்கம் தெளிவாக கேட்டது. கட்டைக்காரர்கள்னால் முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவான்னு அர்த்தம். 12ஆம் பிராயத்தில் போர்க்களம் புகுந்த வீராதி வீரர் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பர கேசரி இரட்டை மண்டலத்தார் சொப்பனத்தில் கண்டு அஞ்சும் சிங்கம் தொண்டை மண்டலாதிபதி வடதசை மாதண்ட நாயகர் 3 உலகமுடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமகனார் ஆதித்த கரிகால சோழ மகாராஜா வருகிறார், பராக் பராக் அப்படின்னு கூப்பிடுறார். இடி முழக்க குரலில் 8 திசையும் எதிரொலி செய்யும்படி எழுந்த இந்த கோஷத்தை கேட்டதும் கெடில நதித்துறையில் இருந்தவர் அனைவரும் அவசரமாக கரையேறினார்கள். அத்தகைய வீராதி வீரனை காண வேண்டும் என்ற ஆவலுடன் நதிக்கரையில் நதித்துறையில் நடுவில் வழி விட்டுவிட்டு இருபுறமும் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். கட்டியக்காரர்கள், எக்காலம் ஊதுவோர், பரிச்சின்னம் ஏந்துவோர் ஆகியவர்கள் முதலில் வந்து தண்ணீர் துறையை அடைந்தார்கள். பரிவாரங்களுக்கு பின்னால் 3 குதிரைகள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக வந்தன. 3 குதிரைகள் மீதும் 3 இளம் வீரர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்களை தூரத்தில் பார்த்தபோது ஜனங்கள் அவர்களை சுட்டிக்காட்டி இன்னார் இன்னவர் என்று பேசத் தொடங்கினார்கள். நடுவில் உள்ள குதிரை மீது வருகிறவர் தான் ஆதித்த கரிகாலர். பொன் கிரீடத்தை பார்த்த உடனே தெரியவில்லையா? வெயிலில் படும்போது எப்படி கிரீடம் ஜொலிக்கிறது என்றான் ஒருவன். இந்த கிரீடத்தை போய் சொல்லப் போகிறாயே? கரிகால் வளவன் அணிந்திருந்த மணிமகுடத்தை இவர் சிரசில் தாங்கும் போதல்லவா பார்க்க வேண்டும். அது கோடி சூரிய பிரகாசமாக கண்கள் கூசும்படி ஜொலிக்குமாம் என்றான் இன்னொருவன். அது கரிகால் வளவன் கிரீடம் அல்ல தம்பி, அப்படி சம்பிரதாயமாக சொல்வதுதான். பராந்தக சக்கரவர்த்தி சோழர் அணிந்திருக்கிறார். இன்னும் எத்தனை நாளைக்கோ தெரியவில்லை என்றான் மற்றொருவன். சுந்தர சோழரின் வாழ்நாளை இப்படித்தான் சில காலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சிரஞ்சீவியாய் இருப்பார் என்று தோன்றுகிறது என்றான் முதலில் பேசியவன். நன்றாயிருக்கட்டும், அவர் உயிரோடு இருக்கும் வரையில் நாடு நகரமெல்லாம் குழப்பமில்லாமல் இருக்கும். அப்படியும் சொல்வதற்கு இல்லை. பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக செய்தி வந்ததிலிருந்து சோழ நாடெங்கும் ஒரே அல்லோலகல்லோலமாய் இருக்கிறதாம். எப்போது சண்டை மூலமோ என்று அங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். யாருக்கும் சண்டை? எதற்காக சண்டை? பழுவேட்டரையர்களுக்கும் கொடும்பாளூர் வேளாளருக்கும் சண்டை மூலம் என்று சொல்கிறார்கள். அப்படியென்றும் ஏற்படாமல் தடுப்பதற்காகத்தான் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சிற்றரசர்கள் கூடுகிறார்களாம். ஆதித்த கரிகாலரும் அங்கேதான் போகிறாராம். குதிரைகள் நெருங்கி வந்து விட்டன, இறைந்து பேசாதீர்கள் என்று ஒருவன் எச்சரித்துவிட்டு, இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முகம் எவ்வளவு வாட்டமடைந்திருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். அவர் முகம் வாட்டமடைந்தது இல்லாமல் எப்படி இருக்கும்? ஆதித்த கரிகாலருக்கு தம்பியின் பேரில் பிராணன். அப்படிப்பட்ட தம்பியை பற்றி தகவல் தெரியவில்லை என்றால் தமையனுக்கு வருத்தமாக இருக்காதா? தந்தையோ நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறார். இதெல்லாம் உலகத்தில் இயற்கை தம்பி. இளவரசருடைய முகவாட்டத்துக்கு காரணம் இவையெல்லாம் அல்ல.
இரட்டை மண்டலத்தார் மீது படையெடுத்து போக வேண்டும் என்று கரிகாலருக்கு ஆசை. அது கைகூடவில்லையே என்றுதான் கவலை. அது ஏன் கைகூடவில்லை? யார் இவரை படையெடுத்து போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள்? வேறு யார்? பழுவட்டரையர்கள் தான். படையெடுப்புக்கு வேண்டிய தளவாட சாமக்கிரியர்கள் கொடுக்க மறுக்கிறார்களாம். ஏதேதோ இல்லாத காரணங்களை எல்லாம் கற்பித்து சொல்கிறார். இதெல்லாம் ஜனங்கள் பேசிக்கிறார் ஒருத்தருக்குத்தர். ஏதேதோ இல்லாத காரணங்களை எல்லாம் கற்பித்து சொல்கிறார்கள். உண்மை காரணம் உங்கள் ஒருவருக்கும் தெரியவில்லை என்றான் ஒருவன். எல்லாம் தெரிந்தவனே, உண்மை காரணத்தை நீதான் சொல்லேன் என்றான் என்று இன்னொருவன் கேட்டான். ஆதித்த கரிகாலர் யாரோ ஒரு பாண்டிய நாட்டு பெண் மீது காதல் கொண்டிருந்தாராம். இளவரசர் வடபெண்ணை போருக்கு சென்றிருந்த போது பெரிய பழுவேட்டரையர் அப்பெண்ணை மணந்து கொண்டு விட்டாராம். அவள் தான் இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்கி சோழ நாட்டில் சர்வாதிகாரம் செலுத்துகிறாள். அதிலிருந்து ஆதித்த கரிகாலரின் மனமே பேதலித்து போய்விட்டதாம். இருக்கலாம். உலகத்தில் எல்லா சண்டைகளுக்கும் யாராவது ஒரு பெண் தான் காரணமாக இருப்பாள் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? எந்த பெரியவர்கள் தம்பி அப்படி சொல்லி இருக்கிறார்கள்? சுத்த பைத்தியகாரத்தனம். இளவரசர் ஒரு பெண்ணை விரும்பினார் என்றால் அவள் போய் ஒரு 60 வயது கிழவனை மணந்து கொள்வாளா? சொல்கிறவர்கள் சொன்னால் கேட்பவர்களுக்கு மதி இல்லையா? அப்படியானால் ஆதித்த கரிகாலருக்கு இன்னும் கல்யாணமாகாமல் இருப்பதேன்? நீர்தான் சொல்லுமே. சும்மா இருங்கள். இதோ நெருங்கி வந்து விட்டார்கள். இளவரசருக்கு வலதுபுறத்தில் வருகிறவன் தான் பார்த்திபேந்திர பல்லவன் போல் இருக்கிறது. இடதுபுறத்தில் வருகின்றவன் யார்? வானர் குலத்து வந்தியத்தேவனா? இல்லை, கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தமாறன். ஓலை கொடுத்து அனுப்பினால் இளவரசர் ஒருவேளை வரமாட்டார் என்று சம்புவரையர் தன் மகனையே அவரை அழைத்து வர அனுப்பியிருக்கிறார். இதிலிருந்து ஏதோ விஷயம் மிக முக்கியமானது என்று தெரிகிறது. அந்த முக்கியமான விஷயம் ராஜரீக சம்பந்தமானதாகவும் இருக்கலாம். ஆதித்த கரிகாலருக்கு திருமணம் ஆகாதிருக்கும் வரையில் சிற்றரசர்கள் அவரை வலை போட்டு பிடிக்க முயன்று கொண்டுதான் இருப்பார்கள். முதலில் அவரை மணந்து கொள்ளும் பெண் சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனத்தில் அமரும் பாக்கியம் பெற்றவள் அல்லவா? மேற்கொண்டவாறெல்லாம் கிடில நதிக்கரையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்த ஜனங்கள் பலவிதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். 3 குதிரைகளும் வந்து தண்ணீர் கரையோரம் நின்றன. குதிரைகளுக்கு பின்னால் வந்த ரதம் சற்று அப்பால் அரசமரத்தடியில் நின்றது. அந்த ரதத்தில் 80 வயசு பிராயம்ன வயசு வீரக்கிழவர் திருக்கோவிலூர் மலையமான் இருந்தார். அவர் தான் ஆதித்த கரிகாலனுடைய அம்மாவுடைய அப்பா, தாத்தா. இவாளுக்கு 3 பேருக்கும் தாத்தா. திருக்கோவிலூர் மலையமான் அவர் பேர். தண்ணீர் கரை ஓரத்தில் குதிரை மேலிருந்த வண்ணம் ஆதித்த கரிகாலன் திரும்பி அவரை பார்த்தான். அத்தியாயம் 2, சாப்டர் 2. பாட்டனும் பேரனும். பின்னால் ரதத்தில் வந்த கிழவர் சமிஞ்ஞை செய்யவே ஆதித்த கரிகாலன் குதிரையை திருப்பிக் கொண்டு அவர் வீற்றிருந்த ரதத்தின் அருகில் சென்றான். குழந்தாய் கரிகாலா, நான் இவ்விடத்தில் உங்களிடம் விடைபெற்று கொண்டு திருக்கோவிலூர் போக எண்ணுகிறேன். போவதற்கு முன்னால் உன்னிடம் சில முக்கிய விஷயங்கள் சொல்ல வேண்டும். சற்று குதிரையிலிருந்து இறங்கி அந்த அரச மரத்து அடியில் உள்ள மேடைக்கு வா என்றார். அப்படியே ஆகட்டும் தாத்தா என்று ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து கீழே குதித்தான். கிழவரும் ரதத்திலிருந்து இறங்கினார். இருவரும் அரச மரத்தடி மேடைக்கு சென்றார்கள். அப்போது பார்த்திபேந்திரன் கந்தமாறனை பார்த்து, நல்ல வேளையா போயிற்று, இந்த கிழவர் விடேன் தொடேன் என்று நம்முடன் நெடுகிலும் வந்து விடுவாரோ என பயந்து கொண்டிருந்தேன் என்றான். அப்படி தொடர்ந்து வந்தால் இவரை வெள்ளாற்றின் பிரவாகத்தில் தள்ளி முழுக அடித்து விடுவது என்று நான் எண்ணியிருந்தேன் என்றான் கந்தமாறன். இருவரும் தங்கள் பேச்சில் தாங்களே சிரித்து மகிழ்ந்தார்கள். ஆதித்த கரிகாலனை பார்த்து மலைநாடு உடையாராகிய திருக்கோவிலூர் மலையமான் சொல்லுற்றார். ஆதித்தா, இன்றைக்கு 24 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ பிறந்தாய். திருக்கோவிலூரில் என்னுடைய அரண்மனையிலே தான் நீ பிறந்தாய். அச்சமயம் நடந்த கொண்டாட்டங்கள் நேற்று நடந்தது போல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உன்னுடைய குலத்தை சேர்ந்தவர்களும் என்னுடைய குடியை சேர்ந்தவர்களும் சோழ நாட்டையும் தொண்டை நாட்டையும் சேர்ந்த சிற்றரசர்கள் பலரும் வந்திருந்தார்கள். இவர்கள் எல்லோரையும் சேர்ந்த வீரர்கள் 30,000 பேர் வந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நடந்த விருந்தின் விமரிசையை சொல்ல முடியாது. உன் தந்தையின் பட்டாபிஷேக வைபவத்தின் போது கூட அத்தகைய விருந்துகளும் கோலாகலங்களும் நடைபெறவில்லை. என் பொக்கிஷத்தில் என் முன்னோர் காலத்திலிருந்து 100 வருஷங்களாக சேர்த்து வைத்திருந்த பொருள் அவ்வளவும் அந்த 3 நாள் கொண்டாட்டத்தில் தீர்ந்து போய்விட்டது. அச்சமயம் என்னுடைய கொள்ளுப்பாட்டனாராகிய பராந்தக சக்கரவர்த்தியே திருக்கோவிலூருக்கு வந்திருந்தார். உன் பெரிய பாட்டனார், உன்னுடைய கொள்ளுப்பாட்டன் பராந்தக சக்கரவர்த்தி, அதே மாதிரி உன் பெரிய அவர் சொல்கிறார், மலையமான் திருக்கோவிலூர் மலையமான் சொல்கிறார், உன் பெரிய பாட்டனார் கண்டராதித்தரும் உன் தந்தை சுந்தர சோழரும் வந்திருந்தார்கள். ஆண் குழந்தை பிறந்த செய்தி அறிந்ததும் அவர்கள் அனைவரும் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. சோழ குலத்தை விளங்க வைப்பதற்கு நீ பிறந்து விட்டாய் என்று குதூகலம் அடைந்தார்கள். உன் பாட்டனின் மூத்த தமையன்மார்களுக்கு அதுவரையில் சந்ததி இல்லை. அரிஞ்சயனுக்கும் உன் தகப்பன் ஒரே மகனாக விளங்கினான். அவன்
உன் பிராயத்தில் மன்மதனை ஒத்த அழகுடன் விளங்கினான். சோழ குலத்திலோ அல்லது தமிழகத்து சிற்றரசர் வம்சத்திலோ அவ்வளவு அழகுடைய பிள்ளையை யாருமே அதற்கு முன் கண்டதில்லை. இதனால் உன் தந்தைக்கு சில சங்கடங்களும் நேர்ந்தன. குடும்பத்தார் அனைவருக்கும் அவன் செல்ல பிள்ளையாக இருந்தான். அரண்மனை பெண்டிர்கள் அவனுக்கு பெண் வேடம் போட்டு பார்த்து மகிழ்ந்தார்கள். இவன் மட்டும் பெண்ணாய் பிறந்திருந்தால் என்று பேசியே பூரித்தார்கள். உன் தந்தைக்கு தங்கள் பெண்ணை கொடுப்பதற்கு இலங்கை முதலாவது விந்திய பர்வதம் வரையில் உள்ள மன்னாதி மன்னர்களும் சிற்றரசர்களும் தவம் கிடந்தார்கள். சுந்தர சோழர் பற்றி பேசுகிறார். சுந்தர சோழர் வந்து திருக்கோவலூர் மலைமானுடைய மாப்பிள்ளை. மன்னாதி மன்னர்களும் சிற்றரசர்களும் தவம் கிடந்தார்கள். அர்ஜுனனையும் மன்மதனையும் நிகர்த்த அழகன் அவன் என்பதுடன் சோழ சிங்காதனத்துக்கு உரியவன் என்ற எண்ணத்தினாலும் அவ்வளவு ஆர்வத்துடன் இருந்தார்கள். உன் தந்தையை மருமகனாக பெறும் பேறு கடைசியில் எனக்கு கிடைத்தது. எங்கள் வம்சத்தில் நாங்கள் ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும் மேனி அழகுக்கு பெயர் போனவர்கள் அல்ல. ஆண் பிள்ளைகள் உடம்பில் எத்தனைக்கெத்தனை போர்க்காயங்களை பெறுகிறோமோ அவ்வளவு அழகுடையவர்கள் என்று எண்ணிக்கொள்வோம். எங்கள் குலத்து பெண்களுக்கு கற்பும் குணமும் தான் அழகும் ஆபரணமும். உன் தந்தைக்கு என் மகளை கல்யாணம் செய்வதென்று தீர்மானித்த போது மலை மாநாடு முழுவதும் அல்லோலகல்லோலப்பட்டது. அவ்வளவுக்கு தமிழக சிற்றரசர்கள் எல்லாரும் அசூயை கொண்டார்கள். அசூயனா பொறாமை. அதை நான் பொருட்படுத்தவில்லை. 3 உலகம் பிரமிக்கும்படியாக உன் பெற்றோர்களின் திருமணம் தஞ்சையில் நடந்தது. என்றாலும் அப்போது நடந்த கொண்டாட்டத்தை காட்டிலும் நீ பிறந்தபோது திருக்கோவலூரில் நடந்த கொண்டாட்டம்தான் அதிக குதூகலமாயிருந்தது. உனக்கு என்ன பெயர் வைப்பது என்பது பற்றி குதூகலமான சர்ச்சை நடந்தது. சிலர் உன் குலத்து முன்னோரில் மிக புகழ்பெற்ற கரிகால் வளவன் பெயரை இட வேண்டும் என்றார்கள். நானும் இன்னும் சிலரும் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்தர் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். கடைசியில் இரண்டையும் சேர்த்து ஆதித்த கரிகாலன் என்று உனக்கு நாமகரணம் செய்தார்கள். அதோ பாரு ஆதித்தா, திருநாவலூரின் கோவில் சிகரம் தெரிகிறது. நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி அடிகள் பிறந்த ஸ்தலம் அது. அங்கே இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்த சோழர் முகாம் செய்திருந்தார். கதைகளிலும் காவியங்களிலும் வரும் எத்தனையோ வீரர்களை பற்றி கேட்டறிந்திருக்கிறேன். இந்த வீர தமிழகத்தில் எவ்வளவோ வீரர்களை பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் ராஜாதித்யரை போன்ற இன்னொரு வீரரை பார்த்ததுமில்லை, கேட்டதுமில்லை. போர்க்களத்தில் அவர் போர் செய்வதை பார்த்து யாராக இருந்தாலும் அப்படித்தான் சொல்வார்கள். ஒரு மாபெரும் சைன்யத்தை திரட்டிக்கொண்டு வடநாட்டின் மீது படையெடுத்து செல்ல அவர் இங்கே ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இரட்டை மண்டலத்து அரசனாகிய கன்னரதேவனை முறியடித்து மானியக்கேடம் என்னும் அவனுடைய தலைநகரை தரைமட்டமாக்க வேண்டும் என்று அவர் உறுதி கொண்டிருந்தார். முன்னொரு காலத்தில் பல்லவ குலத்து மாமல்ல சக்கரவர்த்தி வாதாபி நகரை அழித்தது போல் மானியக்கேட நகரை அடியோடு அழித்தால்தான் இரட்டை மண்டலத்தாரின் கொட்டம் அடங்கும் என்றும் தானும் மாமல்லரை போல் புகழ் பெறலாம் என்றும் ராஜாதித்யர் எண்ணினார். அதற்கு வேண்டிய மாபெரும் சைன்யத்தை திரட்டுவதென்றால் லேசான காரியமா? மாமல்லர் 7 வருஷ காலம் படை திரட்டியதாக சொல்வார்கள். அவ்வளவு காலம் தனக்கு வேண்டியதில்லை என்றும் 3 அல்லது 4 ஆண்டுகள் போதும் என்றும் ராஜாதித்யர் கூறினார். படை திரட்டி சேர்ப்பதற்கும் திரட்டிய படைகளுக்கு போர் பயிற்சி தருவதற்கும் தகுந்த பிரதேசம் இந்த கெடிலம் ஆற்றுக்கும் தென்பெண்ணை நதிக்கும் இடைப்பட்ட நாடுதான் என்று தேர்ந்தெடுத்தார். ஆதித்தா, அந்த நாளில் இந்த 2 நதிகளுக்கும் இடையில் உள்ள பிரதேசத்தை நீ பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. அந்த காட்சிகளை பார்த்தவர்களோ உயிர் உள்ள வரையில் அதை மறக்க மாட்டார்கள். திருநாவலூரில் ராஜாதித்தர் 30,000 வீரர்களுடன் தங்கியிருந்தார். பெண்ணை ஆற்றங்கரையில் முடியூரில் சேரநாட்டு சிற்றரசன் வெள்ளன் குமரன் 20,000 அந்த காட்சிகளை பார்த்தவர்களோ உயிர் உள்ளவரையில் அதை மறக்க மாட்டார்கள். திருநாவலூரில் ராஜாதித்யர் 30,000 வீரர்களுடன் தங்கியிருந்தார். பெண்ணை ஆற்றங்கரையில் முடியூரில் சேரநாட்டு சிற்றரசன் வெள்ளன்குமரன் 20,000 வீரர்களுடன் முகாம் செய்திருந்தான். உன் பாட்டன் அரிஞ்சயன் என்னுடன் திருக்கோவலூரில் இருந்தான். நானும் அரிஞ்சயனும் 50,000 வீரர்களை ஆயத்தம் செய்தோம். இன்னும் கொடும்பாளூர் பெரிய வேளான், இன்று சோழ நாட்டுக்கு சனியனாக முளைத்திருக்கும் பழுவேட்டரையன், கடம்பூர் சம்புவரையன், இந்த திருமுனைப்பாடி நாட்டின் சிற்றரசனான முனையதரையன், மழநாட்டு மழவரையன், குன்றத்தூர் கிழான், வைதும்பராயன் முதலியவர்கள் தத்தம் படைகளுடன் இந்த 2 நதிகளுக்கும் இடையில் தங்கியிருந்தார்கள். யானைப்படைகளும் குதிரைப்படைகளும்
தெரிந்த தெரிந்த குதிரை படைகளும் தெரிந்த கைக்கோளரின் 3 கைப்படைகளும், கைக்கோளனுக்கு காலாட்படைன்னு சொல்லுவாள், படைகளும் இங்கே முகாம் போட்டிருந்தன. இப்படி தங்கியிருந்த படைகளுக்குள்ளே அடிக்கடி பயிற்சி போர்கள் நடக்கும். யானைகளோடு யானைகள் மோதும்போது பூகம்பம் வந்துவிட்டதாக தோன்றும். குதிரைப்படைகளின் அணிவகுப்புகள் வேல் பிடித்த வீரர்களுடன் பாய்ந்து செல்லுங்கால் எழும் சத்தம் பிரளயகால சமுத்திரம் பொங்கி வருவது போலிருக்கும். வீரர்கள் வில்லுகளிலிருந்து அம்புகள் விட்டு பழகி கொள்ளும் போது அந்த சரமாரியினால் வானமே மறைந்துவிடும். எதிரிப்படைகளை தாக்குவதற்காக 1000 வீரர்கள் நாவலோ நாவல் என்று ஏக காலத்தில் கர்ஜித்து கொண்டு கிளம்பி பாயும்போது உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டதாகவே தோன்றும். இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கு திரளாக ஜனங்கள் வருவார்கள். இந்த திருமணைப்பாடி நாட்டிலும் நடுநாட்டிலும் உள்ள ஜனங்கள் மிகவும் நல்லவர்கள், அதோடு வீரம் மிகுந்தவர்கள். இங்கே படை திரண்டிருந்த போது அவர்களுடைய விவசாயத்துக்கு பெரும் குந்தகங்கள், அதாவது ரொம்ப பிரச்சனை வந்தது அப்படின்னு, குந்தகங்கள்லாம் பிரச்சனைகள், அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இத்தகைய மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காகவே ராஜாதித்யர் இந்த 2 நாட்டிலும் பல ஏரிகள் தோன்றுவித்தார். கொள்ளிடத்திலிருந்து புதிய ஆறு வெட்டி கொண்டு வந்தார். வீரநாராயணபுரத்து ஏரியில் நிரப்புவதற்கும் ஏற்பாடு செய்தார். ஆதித்தா அந்த ஏரியின் வளத்தினால் பெருநன்மை அடைந்தவன் கடம்பூர் சம்புவரையன். அவன் அன்றைக்கு ராஜாதித்யரின் அடிபணிந்து நின்ற நிலையையும் இன்று அடைந்திருக்கும் செல்வச்செருக்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு பெரும் வியப்பு ஏற்படுகிறது. ஆதித்த கரிகாலன் குறுக்கிட்டு, தாத்தா, சம்புவரையர் செருக்குன்னா பெருமை பற்றி தங்களுக்கு என்ன கவலை? தக்கோலத்தில் நடந்த யுத்தத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த கெடிலக்கரையில் திரட்டிய மாபெரும் சைன்யம் எப்போது இங்கிருந்து புறப்பட்டது? அவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்திருந்தும் என் பெரிய பாட்டனார் அவ்வளவு பெரிய மகாவீரராயிருந்தும் ஏன் நம் படைகள் தக்கோலத்தில் தோல்வியுற்றன? தாங்களும் அந்த போரில் கலந்து போரிட்டவர் அல்லவா? ஆகையால் நேரில் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்களே என்றான். ஆம், நானும் அந்த போர்க்களத்தில் இருந்தேன். அதை பற்றித்தான் உனக்கு சொல்லப் போகிறேன். ராஜாதித்யர் இங்கே பல வகை படைகள் திரட்டி தூர தேசங்களுக்கு சென்று போர் செய்வதற்கு பயிற்சி அளித்து கொண்டிருந்தார் அல்லவா? சில காரணங்களினால் உத்தேசித்திருந்த காலத்துக்குள் அவர் புறப்பட முடியவில்லை. இலங்கையில் மறுபடியும் போர் மூண்டதாக செய்தி வந்தது. அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மேலும் படைகள் அனுப்ப வேண்டியிருந்தது. தெற்கே ஒரு பகைவனை வைத்துக்கொண்டு வடக்கே நெடுந்தூரம் சோழ நாட்டின் முக்கிய சேனா வீரர்களும் தளபதிகளும் போவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை. இலங்கை போர் முடிந்ததாக செய்தி வந்த பிறகு புறப்படலாம் என்று கூறி வந்தார். ராஜாதித்யரும் தந்தையின் வார்த்தையை தட்ட முடியாமல் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆனால் பகைவர்கள் அவ்விதம் காத்திருக்க இணங்கவில்லை. இரட்டை மண்டல சக்கரவர்த்தி கன்னரதேவனும் அதே சமயத்தில் சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்காக பெரிய சைன்யம் சேர்த்து கொண்டு வந்தான். அந்த மாபெரும் சைன்யத்துடன் அவன் தெற்கு நோக்கி புறப்பட்டு விட்டான். கங்க நாட்டு மன்னன் பூதுகனும் தன் பெரும் படையுடன் கன்னரதேவனோடு சேர்ந்து கொண்டான். வடகடலும் தென்கடலும் ஒன்று சேர்ந்தாற்போல் இரட்டை மண்டல சைன்யமும் கங்க நாட்டு பூதுகன் சைன்யமும் சேர்ந்து ஒரு மகா சமுத்திரமாகி முன்னேறி வந்தது. அந்த சமுத்திரத்தில் யானைகளாகிய திமிங்கலங்கள் 1000கணக்கிலும் குதிரைகளாகிய மகர மீன்கள் 10000கணக்கிலும் இருந்தன. பிரளய காலத்தில் 7 கடலும் சேர்ந்து பொங்குவது போல் பொங்கி முன்னேறி வந்த அந்த சேனா சமுத்திரம் தென்னாட்டை அடியோடு முழுக அடித்துவிடும் என்று தோன்றியது. அந்த சைன்யத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னால் வாயு வேக மனோவேகமாக ஓடி வந்து அறிவித்தனம் ஒற்றர்கள் அவ்வாறு சொன்னார்கள். ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் நல்லதே என்று பராந்தக சக்கரவர்த்தி கூறினார். நம்முடைய சைன்யங்களை தொலைதூரம் பிரயாணம் செய்ய பண்ணி பிரயாண களைப்புடன் பகைவர்களின் நாட்டில் எதிரி சைன்யத்துடன் போர் புரிய செய்வதை காட்டிலும் எதிரி சைன்யங்களை நமது நாட்டுக்கு சமீபமாக இழுத்து அவர்களை நாலாபுரமும் மடக்கி ஹதம் செய்வது நல்ல போர் முறை என்று சக்கரவர்த்தி கூறினார். எதிரி சைன்யம் வடவேங்கடம் வரை நெருங்கிவிட்டது என்று தெரிந்த பிறகுதான் பிரயாணப்படுவதற்கு அனுமதி கொடுத்தார். அனுமதி கிடைத்ததோ இல்லையோ ராஜாதித்யர் புறப்பட்டு விட்டார். 3 லட்சம் காலாள் வீரர்களும் 50,000 குதிரை வீரர்களும் 10,000 போர் யானைகளும் 2,000 ரதங்களும் 320 தளபதிகளும் 32 சிற்றரசர்களும் அப்பெரும் சைன்யத்தில் சேர்ந்து சென்றார்கள். அவர்களில் ஒருவனாக செல்லும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆனால் உயிர் பழித்து திரும்பி வந்த துர்பாகியசாலியும் ஆனேன். 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகு காஞ்சிக்கு வடக்கே 2 காத தூரத்தில் தக்கோலம் என்னும் இடத்தில் நம் படைகளும் எதிரி படைகளும் போர்க்களத்தில் சந்தித்தன. ஆதித்தா, புராணங்களில் தேவேந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் நடந்த யுத்தம் பற்றி கேட்டிருக்கிறோம். ராமராவண யுத்தம், பாண்டவர் கௌரவர் யுத்தம் பற்றியும் அறிந்திருக்கிறோம். தக்கோலத்தில் நடந்த கோர யுத்தத்தை நேரில் பார்த்தவர்கள் அந்த யுத்தங்கள் எல்லாம் அற்பமானவை என்றே சொல்வார்கள். நம்முடைய படைகளை காட்டிலும் எதிரிகளின் படைகள் சுமார் 2 மடங்கு அதிகமாக இருந்தன. 5 லட்சம் வீரர்களும் 30,000 போர் யானைகளும் அச்சைன்யத்தில் இருந்ததாக தெரிகிறது. இருந்தால் என்ன, உன்னுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்யரை போன்ற சேனாதிபதி அந்த சைன்யத்தில் இல்லை.
ஆகையால் வீரலட்சுமியும் ஜெயலட்சுமியும் நம்முடைய பக்கத்திலேயே இருந்து வருவதாக தோன்றியது. 10 நாள் வரையில் யுத்தம் நடந்தது. இரு பக்கத்திலும் இறந்து போன வீரர்களை கணக்கெடுப்பது அசாத்தியமாயிற்று. போர்க்களங்களில் கரிய குன்றுகளைப் போல் யானைகள் இறந்து விழுந்து கிடந்தன. இரு பக்கத்திலும் சேதம் அதிகமாக இருந்தாலும் எதிரிகளின் கட்சியே விரைவில் பலவீனமடைந்தது. இதற்கு காரணம் என்னவென்பதை எதிரிகள் கண்டுகொண்டார்கள். புலிக்கொடியை கம்பீரமாக பறக்கவிட்டு கொண்டு ராஜாதித்யரின் யானை போகுமிடமெல்லாம் ஜெயலட்சுமியும் தொடர்ந்து போகிறாள் என்பதை அறிந்து கொண்டார்கள். எங்கெங்கே நமது படையில் சோர்வு ஏற்படுகிறதாக தென்பட்டதோ அங்கங்கே ராஜாதித்யரின் யானை போய் சேர்ந்தது. அந்த யானையையும் அதன் மீது வீற்றிருந்த வீர புருஷரையும் பார்த்ததும் நம் வீரர்கள் சோர்வு நீங்கி மும்மடங்கு பலம் பெற்று எதிரிகளை தாக்கினார்கள். இதையெல்லாம் 10 நாளும் கவனித்து வந்த பகைவர்கள் ஒரு படுபாதகமான சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சி என்று பின்னால் தான் தெரிய வந்தது. சூழ்ச்சி செய்தவனும் அதை நிறைவேற்றி வைத்தவனும் கங்க மன்னன் பூதுகன் தான். திடீரென்று அந்த பாதகன் தன் யானையின் மீது சமாதான கொடியை பறக்கவிட்டு கொண்டு 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு சரணம் சரணம் என்று கூறிக்கொண்டு வந்தான். அச்சமயம் ராஜாதித்யரே சமீபத்தில் இருந்தார். புலிக்கொடி பறந்த அவருடைய யானையின் அம்பாரியை பார்த்த பின்னரே பூதகன் அவ்வாறு செய்திருக்க வேண்டும். மகாவீரராகிய ராஜாதித்யர் இவ்வாறு ஒரு பகை மன்னன் சரணாகதி என்று சொல்லிக் கொண்டு வருவதை பார்த்ததும் மனம் இளகிவிட்டார். இரட்டை மண்டல சக்கரவர்த்தியே போரை நிறுத்த சமாதானம் கோருகிறாரா அல்லது அவரை பிரிந்து பூதகன் மட்டும் நம்முடன் சேர வருகிறானா என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். ஆகையால் சங்கநாதம் செய்து தன்னை சுற்றி நின்ற மீக்காப்படரை விலகச் செய்தார். பூதகன் தாம் ஏறியிருந்த யானைக்கு அருகில் வரும்படி சமிஞ்சை செய்தார். பூதகன் ராஜாதித்யரின் அருகில் வரும் வரையில் கை கூப்பிய வண்ணம் வந்தான். அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியதையும் ராஜாதித்யர் பார்த்தார். இதனால் அவருடைய மனம் இன்னும் இளகிவிட்டது. தொழுகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்ற தமிழ்நாட்டு பெரும்புலவரின் வாக்கு அச்சமயம் ராஜாதித்யரின் ஞாபகத்தில் இருக்கவில்லை. கண்ணீரை கண்டு கரைந்து விட்டார். இன்னும் சமீபமாக பூதகனை வரவிட்டு என்ன செய்தி என்று கேட்டார். அதற்கு அவன் கூறிய மறுமொழி ராஜாதித்யரை அருவறுப்பு கொள்ளும்படி செய்தது. இரட்டை மண்டல படைகளுக்கு தோல்வி நிச்சயம் என்று தெரிந்துவிட்டால் சரணாகதி அடைந்து விடும்படி கன்னரதேவனிடம் தான் கூறியதாகவும் அவன் அதை மறுத்துவிட்டபடியால் தான் மட்டும் தனியே பிரிந்து வந்து சரணாகதி அடைய தீர்மானித்ததாகவும் பூதகன் கூறினான். இதை கேட்டதும் ராஜாதித்யர் அவனை கடுமையாக நிந்தித்தார். அத்தகைய நேசனை தாம் கட்சியில் சேர்த்து கொள்ள முடியாது என்றும் திரும்பி போகும்படியும் கூறிக்கொண்டிருக்கும் போதே பூதகன் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அந்த பயங்கரமான வஞ்சகச் செயலை புரிந்துவிட்டான். மறைவாய் வைத்திருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து வில்லில் நாணேற்றி அம்பை பூட்டி எய்துவிட்டான். அந்த கொடிய விஷம் தோய்ந்த அம்பு எதிர்பாராத சமயத்தில் ராஜாதித்யரின் மார்பில் பாய்ந்ததும் அவர் சாய்ந்தார். இப்படிப்பட்ட வஞ்சனையை யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆதலால் சுற்றிலும் நின்ற வீரர்கள் என்ன நேர்ந்தது என்பதையே சிறிது நேரம் தெரிந்து கொள்ளவில்லை. ராஜாதித்யர் பூதகனை திரும்பி போகும்படி கட்டளையிட்டது மட்டும் அவர்கள் காதில் விழுந்தது. உடனே பூதகன் தன் யானையை விரட்டி அடித்துக்கொண்டு ஓடிப்போனான். ராஜாதித்யர் யானை மேலிருந்தபடியே மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே தலையில் இடி விழுந்தது போல ஆகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்து விட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படை வீரர்கள் எல்லாருமே செயலிழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலைமையில் பகைவர்களின் கை ஓங்கிவிட்டதில் ஆச்சரியம் இல்லையா? சிறிது நேரத்துக்கெல்லாம் நமது சைன்யம் பின்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. ஓடுகிறவர்களை துரத்துவது எல்லோருக்கும் எளிதுதானே. அப்படி ஓடி வந்தவர்களில் நானும் ஒருவன்தான். இந்த கெடில நதிக்கரை வரையில் கூட பகைவர்களின் சைன்யம் வந்துவிட்டது. இங்கே வந்த பிறகுதான் நாங்கள் சுய உணர்வு பெற்று திரும்பி நின்றோம். பகைவர்களை தடுத்து நிறுத்தினோம். நான் திருக்கோவலூரில் இருந்து என் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போய் மேற்கே மலைநாட்டில் இருக்கும் என்னுடைய கோட்டையில் விட்டேன். அந்த மலைச்சாரலிலேயே படைகளை திரட்டினேன். இந்த கெடில நதி வரையில் வந்துவிட்ட பகைவர்களை அவ்வப்போது தாக்கி கொண்டு வந்தேன். ஆயினும் அப்போது வந்த பகைவர்கள் பல வருஷ காலம் இந்த பகுதியை விட்டு போகவில்லை. அங்கும் இங்கும் தங்கி தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். காஞ்சி நகர் அவர்கள் வசத்திலே தான் இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ வீரபாண்டியனை முறியடித்த பிறகு இந்த பக்கம் வந்துதான் காஞ்சி நகரை மீட்டாய். ஆதித்த கரிகாலன் மீண்டும் குறிப்பிட்டு, தாத்தா, இதெல்லாம் எனக்கு முன்னமே தெரிந்ததுதான். ஆனால் தக்கோல போரை பற்றியும் ராஜாதித்யர் வரலாற்றையும் எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அழுப்பதில்லை. இப்போது ராஜாதித்யரை பற்றி எனக்கு எதற்காக நினைப்பூட்டினீர்கள், அதை சொல்லுங்கள் என்றான். குழந்தாய், உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் சோழ சாம்ராஜ்யத்தை இலங்கை முதலாவது கங்கை வரையில் விஸ்தரிக்க ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை நிறைவேறாமலே உயிர் நீத்தார். அவரை போன்ற மகாவீரன் என் பேரன் ஆதித்த கரிகாலன் என்று நாடு நகரமெல்லாம் பேச்சாயிருக்கிறது. அவர் சாதிக்க நினைத்த காரியத்தை நீ சாதிக்கப் போகிறாய் என்று இத்தமிழகமெங்கும் ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் ராஜாதித்தரைப் போல் நீயும் வஞ்சகத்திற்கு ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காகவே அவருடைய வரலாற்றை உனக்கு நினைவூட்டினேன். தாத்தா, என் பெரிய பாட்டனார் போர்க்களத்தில் பகைவர்களின் வஞ்சனையினால் உயிரிழந்தார். அதை இப்போது எதற்காக நினைவூட்டுகிறீர்கள்? நான் போர்க்களத்துக்கு போகவில்லையே, என்னை வஞ்சிக்கக்கூடிய பகைவர்களின் மத்தியிலும் போகவில்லையே, என் தந்தையின் அத்தியந்த நண்பர்களை அல்லவா பார்க்கப் போகிறேன். அவர்கள் என்னை எந்த விதத்தில் எதற்காக வஞ்சிக்கப் போகிறார்கள் என்றான் ஆதித்த கரிகாலன். கீழ் கரிகாலா, எதிரிகள் தொழுத கையிலும் அழுத கண்ணீரிலும் கொடிய ஆயுதம் இருக்கக்கூடும் என்று கூறிய திருவள்ளுவர் பெருமான் வெளிப்பகையை காட்டிலும் உட்பகை கொடியது என்றும் கூறியிருக்கிறார். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாளைப்போல் வெளிப்படையாக எதிர்த்து நிற்கும் பகைவர்களிடம் பயம் வேண்டியதில்லை. சிநேகிதர்களைப் போல் நடிக்கும் பகைவர்களிடமே பயப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குழந்தாய், கேளிரைப் போல் நடிக்கும் பகைவர்களின் நல்லவர்கள் போல் நடிக்கும் பகைவர்களின் மத்தியில் இப்போது நீ போகிறாய். நான் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் நீ போகிறாய். ஏதோ ராஜ்யம் சம்பந்தமாக தகராறு நேர்ந்து விட்டதாகவும் அதை தீர்த்து வைக்கப் போவதாகவும் உன்னை அழைத்திருக்கிறார்கள். சம்போரியின் மகள் ஒருத்தியை உன் கழுத்தில் கட்டிவிட உத்தேசித்து உன்னை அழைத்திருப்பதாகவும் அறிகிறேன். ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னதென்று எனக்கும் தெரியாது, நீயும் அறிந்திருக்க முடியாது. உனக்கு பெண் கொடுப்பதற்கு இந்த பாரத தேசத்தில் மன்னர்கள் பலர் காத்திருக்கிறார்கள். இந்த சம்போரியின் மகள்தான் வேண்டும் என்பதில்லை. ராஜ்யத்தை உனக்கு பாதி என்றும் மதுராந்தகனுக்கு பாதி என்றும் பிரித்து கொடுத்து சமாதானம் செய்விக்கப் போகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். அதில் என்ன சூது இருக்குமோ சூழ்ச்சி இருக்குமோ எனக்கு தெரியாது. எது எப்படியானாலும் நான் உடனே திருக்கோவிலுக்கு சென்று என்னுடைய பாதுகாப்பு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து வெள்ளாற்றங்கரையில் தங்கியிருப்பேன். சம்புவரையர் அரண்மனையில் இருக்கும்போது உனக்கு ஏதேனும் சந்தேகம் தோன்றினால் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு. இச்சமயம் ஆதித்த கரிகாலனுடைய கவனம் தன் பக்கம் இல்லை என்பதையும் வேறு பக்கம் திரும்பியிருக்கிறான் என்பதையும் மலையமான் கண்டார். தாத்தா, அது பாருங்கள் என்று ஆதித்த கரிகாலன் கலக்கத்துடன் கூறிய வார்த்தைகளை அந்த வீரக்கிழவர் கேட்டு அந்த திசையை உற்று நோக்கினார். அத்தியாயம் 3. பருந்தும் புறாவும். ஆதித்த கரிகாலன் சுட்டிக்காட்டிய திசையில் ஆற்றங்கரை மண்டபம் ஒன்று இருந்தது. அது கல் வேலையினால் ஆன மண்டபம். வழிப்போக்கர்கள் வெயிலிலும் மழையிலும் தங்குவதற்காக யாரோ தர்மவான் அதை கட்டியிருக்க வேண்டும். அந்த மண்டபம் வெயிலிலும் மழையிலும் வெகுகாலம் அடிபட்டு முதுமையின் அறிகுறிகளை காட்டிக்கொண்டிருந்தது. மண்டபத்தின் முனைகளில் சிற்ப வேலைப்பாடு உடைய உருவங்கள் சில காணப்பட்டன. அவை இன்னவை என்று கிழவராகிய மலையமானுக்கு தெரியவில்லை. பார்த்தீர்களா தாத்தா என்றான் ஆதித்த கரிகாலன். குழந்தாய், அந்த மண்டபத்தை தானே சொல்கிறாய்? அதில் வேறு ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே. மண்டபமும் வெறுமையாகத்தான் இருக்கிறது. அதில் யாரும் இருப்பதாக காணவில்லையே என்றார். தாத்தா, உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று இப்போதுதான் எனக்கு நன்றாய் தெரிகிறது. அதனால் கண் பார்வை குன்றி இருக்கிறது. அதோ பாருங்கள், ஒரு பெரிய ராஜாளி. எத்தனை பெரியது! அதன் சிறகுகள் எவ்வளவு விசாலம்! கொடுமை கொடுமை! அது தன் கால்களில் ஒரு சின்னஞ்சிறு புறாவை பிடித்து கொண்டிருக்கிறதே, தெரியவில்லையா? ராஜாளியின் கூரிய நகங்கள் கிழித்து புறாவின் ரத்தம் சிந்துகிறதே, தெரியவில்லையா? கடவுளே, என்ன விந்தை! அதோ இன்னொரு புறாவை பாருங்கள் தாத்தா. அந்த பயங்கரமாக ராஜாளியின் அருகில் வட்டமிடுகிறது. அது ராஜாளியிடம் எப்படி கெஞ்சுகிறது! ராஜாளியின் கால்களில் அகப்பட்டு கொண்டிருக்கும் புறா அதனுடைய காதலனாக இருக்க வேண்டும். காதலனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி அது கெஞ்சுகிறது. தாத்தா, அந்த புறா கெஞ்சுகிறதா அல்லது ராஜாளியிடம் சண்டைக்கு போகிறதா? இறகையை அடித்துக் கொள்வதை பார்த்தால் சண்டைக்கு போவதாகவே தோன்றுகிறது. கடவுளே, அந்த பெண் புறாவுக்கு என்ன தைரியம் பாருங்கள்! ராஜாளியுடன் சண்டைக்கு போகிறது. காதலனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பயங்கர ராட்சதருடன் போராடப் போகிறது. தாத்தா, ராஜாளி மனம் இறங்கும் என்று நினைக்கிறீர்களா? இறங்காது, இறங்காது, ஒரு நாளும் இறங்காது. இம்மாதிரி எத்தனையோ புறாக்களை அது கொன்று தின்று கொடுத்து கிடக்கிறது. சண்டாள ராஜாளியே, இதோ உன்னை கொன்று போடுகிறேன் என்று கூறிக்கொண்டே ஆதித்த கரிகாலன் பக்கத்தில் கிடந்த ஒரு கூழாங்கல் எடுத்து வீசி எறிந்தான். அந்த கூழாங்கல் மண்டபத்தை நோக்கி சென்று அதன் ஒரு முனையில் பட்டுவிட்டு கீழே விழுந்தது. ஆதித்த கரிகாலன் ராட்சதனை உனக்கு நன்றாய் வேண்டும் என்று சொல்லிவிட்டு இடி இடி என்று பயங்கரமாக சிரித்தான். பேரப்பிள்ளையின் சித்த சுவாதீனத்தை பற்றி ஏற்கனவே கிழவருக்கு சிறிது சந்தேகம் இருந்தது. அது இப்போது இன்னும் அதிகமாயிற்று. தாத்தா, ஏன் என்னை இப்படி வெறுத்து பார்க்கிறீர்கள்? மண்டபத்தின் அருகில் போய் பாருங்கள் என்றான் கரிகாலன். அவ்விதமே மலையமான் மண்டபத்தை சற்று நெருங்கி சென்று கரிகாலனின் கல் விழுந்த இடத்தை உற்று பார்த்தார். அங்கே ஒரு சிற்பம் காணப்பட்டது. அந்த சிற்பத்தில் ராஜாளி ஒன்று தன் கால் நகங்களில் ஒரு புறாவை கொத்தி தூக்கி கொண்டிருப்பது போலவும் இன்னொரு புறா அந்த ராஜாளியுடன் பாயப்போவது போலவும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. மலையமான் திரும்பி வந்து, குழந்தாய், எனக்கு வயதாகிவிட்டது என்பது உண்மைதான். கண் பார்வை முன்போல் துல்லியமாக இல்லை. அருகில் சென்று உற்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது. நல்ல சிற்ப வேலை என்றார். நல்ல சிற்ப வேலையா? சிற்ப அற்புதம் என்று சொல்லுங்கள் தாத்தா. மகேந்திரவர்மர் மாமல்லர் காலத்து சிற்ப சக்கரவர்த்தி யாரோ ஒருவன் இதையும் செய்திருக்க வேண்டும்.
முதலில் பார்த்ததும் உண்மையாகவே நடப்பது போலவே எனக்கு தோன்றிவிட்டது என்றான் கரிகாலன். ஆதித்தா, அற்புதம் அந்த கல்லிலே மட்டும் இல்லை, உன் கண்ணிலும் இருக்கிறது, உன் மனதிற்குள்ளேயும் இருக்கிறது. இந்த வழியாக எவ்வளவோ பிரயாணிகள் தினந்தோறும் போகிறார்கள். அவர்களில் முக்கால்வாசி பேர் இந்த சிற்ப அற்புதத்தை கவனித்து கூட இருக்க மாட்டார்கள். மற்றும் பலர் பார்த்தும் பார்க்காதது போல் போய்விடுவார்கள். உன்னைப்போல் ஒரு சிலர் தான் ஒரு சிற்பத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள். நான் ஆச்சரியப்படவில்லை தாத்தா, கோபப்படுகிறேன். அந்த சிற்பத்தை இப்போது இடித்து தள்ளிவிட வேண்டும் என்று எனக்கு ஆத்திரம் உண்டாகிறது. இவ்வளவு கொடூரமான சிற்பத்தை அமைத்தவனை அதிகமாக புகழ்ந்து பாராட்டுவது கூட எனக்கு பிடிக்கவில்லை. கரிகாலா, இது என்ன விந்தை? உன்னுடைய வைர நெஞ்சு எப்போது இவ்வளவு விளக்கம் கொடுத்தது? ராஜாளினா பெரிய பருந்து. ராஜாளி புறாவை கொன்று தின்பது அதனுடைய இயற்கை. சிங்கராஜா ஆட்டினிடம் இரக்கம் கொள்ள ஆரம்பித்தால் அது சிங்கராஜா அல்ல, அதுவும் ஆடாகத்தான் போய்விடும். சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசு புரிய ஆசைப்படுகிறவர்கள் பகைவர்களையும் சதிகாரர்களையும் கொன்றுதான் ஆக வேண்டும். சக்கரவர்த்தியாயிருந்து உலகை ஒரு குடை நிழலில் ஆழ பிறந்தவர்கள் பகையரசர்களை கொன்றுதான் ஆக வேண்டும். ராஜாளி புறாவை கொல்லாவிட்டால் அது ராஜாளியாக இருக்க முடியுமா? இதை பற்றி ஏன் உனக்கு இவ்வளவு கலக்கம் என்றார் மலையமான். தாத்தா, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பெண் புறா அப்படி தவிப்பதை பார்த்த பிறகு ராஜாளிக்கு இரக்கம் வர வேண்டாமா? பெண்ணுக்கு இறங்கி ஆணையை விடுதலை செய்ய வேண்டாமா? ஐயா, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பகைவன் ஒருவனை நீங்கள் கொல்லப்போகும் சமயத்தில் அவனுடைய காதலி குறுக்கே வந்து புருஷனுக்கு உயிர் பிச்சை கேட்டால் என்ன செய்வீர்கள்? அப்போது உங்கள் மனம் இறங்காமல் இருக்குமா என்று கேட்டான் கரிகாலன். அப்படி ஒரு பெண் குறுக்கே வந்தால் அவளை என் இடது காலினால் உதைத்துவிட்டு என் பகைவனை கொல்லுவேன். கரிகாலா, அதை பற்றி சந்தேகமே இல்லை. பகைவர்கள் தொழுத கையினிலே ஆயுதம் வைத்திருப்பார்கள் என்றும் அவர்கள் அழுத கண்ணீரிலும் ஆயுதம் மறைந்திருக்கும் என்றும் வள்ளுவர் கூறியிருக்கிறார். ஆண்களின் கண்ணீரை காட்டிலும் பெண்களின் கண்ணீர் அபாயமானது. ஏனெனில் பெண்களின் கண்ணீருக்கு இழகச் செய்யும் சக்தி அதிகம் உண்டு. அப்படி மனத்தை இழகவிட்டு விடுகிறவனால் இவ்வுலகில் பெரிய காரியம் எதையும் செய்ய முடியாது. அவன் பெண்களிலும் கேடுகட்டவன் ஆவான். தாத்தா, இது என்ன? பெண்களை பற்றி ஏன் நீங்கள் இவ்வளவு குறைவாக பேசுகிறீர்கள்? பெண்களை பற்றி குறைவாக பேசுவது என் தாயாரையும் குறைவுபடுத்துவதாகதா? குழந்தாய், கேள். உன் தாயாரிடம் நான் வைத்திருந்த அன்புக்கு இந்த உலகத்தில் இணை ஒன்றுமே இல்லை. எனக்கு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். பீமனையும் அர்ஜுனனையும் ஒத்த வீரர்களாய் வளர்ந்தார்கள். அவ்வளவு பேரையும் யுத்தத்தில் பலி கொடுத்து விட்டேன். அவர்கள் இறந்த செய்தி வந்த போதெல்லாம் நான் வருத்தப்படவில்லை. ஆனால் உன் தாயாரை மனம் செய்து கொடுத்து அனுப்பி வைத்த போது அவள் சாம்ராஜ்ய சிங்காதனத்தில் அமரப்போகிறாள் என்று தெரிந்திருந்தும் என் மனம் அடைந்த வேதனையை சொல்லி முடியாது. ஆனால் அந்த வேதனையை வெளிப்படையாக காட்டிக்கொண்டேனா? இல்லை. அவளிடம்தான் வெளியிட்டேனா? அதுவும் இல்லை. உன் தாயை மனம் செய்து கொடுப்பதற்கு முதலாவது நாள் அவளை தனியாக அழைத்துச் சொன்னேன். கேள் கரிகாலா, மகளே, மாநிலம் புறக்கப் போகும் மன்னனை நீ மணந்து கொள்ளப் போகிறாய். அதற்காகவும் நீ கர்ப்பமடையாதே. அவ்வளவு புகழ் வாய்ந்த கணவனை மணந்து கொள்வதனால் உனக்கு கஷ்டம்தான் அதிகமாயிருக்கும். உன் அரண்மனையில் பணி செய்யும் பணிப்பெண்கள் பலரும் உன்னை காட்டிலும் சந்தோஷமாயிருப்பார்கள். துக்கப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னை நீ ஆயத்தம் செய்து கொள். உனக்கு குழந்தைகள் பிறக்காவிட்டால் உன் புருஷன் வேறு ஸ்திரீகளை கட்டாயம் மணந்து கொள்வான். அதை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. உனக்கு மக்கள் பிறந்தால் அவர்களை வீர மக்களை வளர்க்க வேண்டும். அவர்கள் போர்க்களத்தில் உயிர் விட்டதாக செய்தி வந்தால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. உன் கணவன் சந்தோஷமாயிருந்தால் நீயும் சந்தோஷமாயிரு. உன் புருஷன் துக்கப்பட்டால் நீ அவனை சந்தோஷப்படுத்தப்பார். உன் பதின கணவன் உன் பதி நோய்பட்டால் நீ அவனுக்கு பணிவிடை செய். உன் கணவன் இறந்தால் நீயும் உடன்கட்டை ஏறிவிடு. உன் நெஞ்சில் உதிரம் கொட்டினாலும் உன் கண்களில் மட்டும் கண்ணீர் சுட்டக்கூடாது. மலைமான் வம்சத்தில் பெண்களுடைய குலாச்சாரம் இது என்று இவ்விதம் உன் அன்னைக்கு புத்திமதி கூறினேன். அம்மாதிரியே உன் அன்னை இன்று வரை நடத்தி வருகிறாள். கரிகாலா, உன்னையும் உன் சகோதரனையும் இணையில்லாத வீரர்களாக வளர்த்து வைத்திருக்கிறாள். உன் தந்தை நோய்பட்ட பின்னர் இரவு பகல் அவர் பக்கத்தில் இருந்து அவளே எல்லா பணிவிடைகளையும் செய்து வருகிறாள். உன் அன்னையை என் மகளாக பெற்றதை நினைக்கும் போதெல்லாம் என் தோள்கள் பூரிக்கின்றன என்றார் மலையமான். தாத்தா, என் தாயை நினைக்கும் போதெல்லாம் நான் அடையும் பெருமிதத்துக்கு அளவில்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல்லுங்கள். என் தந்தையின் கொடிய பகைவன் ஒருவன் அவரை கொல்வதற்கு கத்தியை ஓங்கிக் கொண்டு வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். என் தாயார் அப்பொழுது என்ன செய்வாள்? முன்னால் நின்று கண்ணீர் பெருக்கி கணவனை காப்பாற்றும்படி அப்பகைவனை வேண்டிக் கொள்வாளா? முக்கியமாக அப்படி வருகிற பகைவன் என் அன்னைக்கு தெரிந்தவனாகவும் இருந்துவிட்டால்? குழந்தாய், உன் தாயார் ஒரு நாளும் அப்படி பகைவனிடம் உயிர் பிச்சை கேட்க மாட்டாள். மலைமான் மகள் அவ்விதம் ஒரு காலம் தான் பிறந்த குலத்தையும் புகுந்த குலத்தையும் அவமானப்படுத்த மாட்டாள். அவளுடைய புருஷனுடைய பகைவனை தனக்கும் கொடிய பகைவனாகவே கருதுவாள். பகைவன் முன்னால் கைகூப்ப மாட்டாள், கண்ணீரும் விடமாட்டாள். கணவன் உயிர் துறந்தால் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிர் விடுவாள்.
அல்லது மனத்தை கல்லாக செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள். பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்து கொண்டிருப்பாள். இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, தாத்தா, நான் போய் வரவா என்றான். அவசியம் போகத்தான் வேண்டுமா? அதை பற்றி இன்னும் என்ன சந்தேகம் தாத்தா? பாதி வழிக்கு மேலே வந்தாகிவிட்டதே. ஆம், பாதி வழிக்கு மேல் வந்தாகிவிட்டது. நானும் முதலில் உன்னை போக வேண்டாம் என்றேன். அப்புறம் போகும்படி சொன்னேன். உன் தம்பியை பற்றிய செய்தியை நீ கேட்ட பிறகு நீ போவதே நல்லது என்று தீர்மானித்தேன். அருள்மொழிவர்மன் இறந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை. நானும் நம்பவில்லை தாத்தா. உன் தந்தையின் இளம் பிராயத்தில் சில காலம் அவர் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தது. அதுபோல் அருள்மொழிவர்மனும் ஏதேனும் ஒரு தீவில் ஒதுங்கி இருப்பான். சில நாளைக்கெல்லாம் வந்து சேர்வான் என்றே நம்புகிறேன். ஆனாலும் அச்செய்தி சோழ நாடெங்கும் கொந்தளிப்பை உண்டாக்கிவிட்டிருக்கிறது என்று அறிகிறேன். உன் பெற்றோர்களும் கவலையில் ஆழ்ந்திருப்பார்கள். இச்சமயம் அவர்கள் பக்கத்தில் இருந்து நீ ஆறுதல் சொல்வது அவசியம். அப்படி போகும்போது பழுவேட்டரையர்களின் விரோதியாக போவதை காட்டிலும் சிநேகமாய் போவது நல்லது. ஆகையினால்தான் நீ சம்புவரையர் அழைப்புக்கு இணங்கி போவதற்கு சம்மதித்தேன். அவன் வேண்டுமென்றே என்னை அழைக்கவில்லை. அழைத்திருந்தால் நானும் வந்திருப்பேன். தாத்தா, எனக்காக அவ்வளவு தூரம் நீங்கள் பயப்படுகிறீர்களா? என்னை அவ்வளவு கையால் ஆகாதவன் என்று எண்ணி விட்டீர்களா என்றான் கரிகாலன். இல்லை தம்பி, இல்லை. நீ எத்தகைய வீராதி வீரன் என்பது எனக்கு தெரியாதா? கொடிய ஆயுதங்களை தரித்த 10,000 பகைவர்களின் நடுவில் நான் உன்னை தன்னந்தனியாக நம்பி அனுப்புவேன். ஆனால் கண்ணீர் பெருக்கி உன் மனத்தை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் முன்னால் உன்னை தனியாக அனுப்புவதற்கு மட்டும் பயப்படுகிறேன். சம்புவரையர் மகள் அப்படியெல்லாம் ஜால வித்தையில் தேர்ந்தவள் என்று நான் கேள்விப்படவில்லை தாத்தா. ஆண் மக்கள் முன்னால் வருவதற்கே அஞ்சக்கூடிய பெண்ணாம் அவள். கந்தமாறன் சொல்லியிருக்கிறான். நானும் அப்படியெல்லாம் அவசரப்பட்டு தாய் தந்தையர் சம்மதம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்து விட மாட்டேன். உங்களுடைய பழங்குடியில் பிறந்த 2 பெண்கள் இன்னும் மனமாகாமல் இருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆதித்தா, அதை பற்றி சிந்தனையே எனக்கு இல்லை. என் மூத்த மகனுடைய பெண்கள் 2 பேர் திருமண பிராயம் வந்தவர்கள் இருக்கிறார்கள் தான். ஆனால் அவர்களை உன் கழுத்தில் கட்டும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. ஏற்கனவே சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் என் மீது பொறாமையும் பகைமையும் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் வேறு சேர்ந்து விட்டால் கேட்க வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக சம்புவரையர் மகளே நீ கட்டிக்கொண்டால் நான் ஒருவாறு திருப்தி அடைவேன். எனக்கோ வயது அதிகமாகிவிட்டது. உடல் தளர்ந்து விட்டது. சில சமயம் உள்ளமும் நெகிழ்ந்து விடுகிறது. மறுபடியும் என் அருமை பேரனை காண மாட்டேனா? இதுதான் உன்னை நான் பார்ப்பது கடைசி முறையோ என்றெல்லாம் சில சமயம் எண்ணிக்கொள்கிறேன். இனிமேல் என்னால் உனக்கு உதவி எதுவும் இல்லை. புதிய சிநேகிதர்கள் சிலர் உனக்கு அவசியம் வேண்டும். உன் விஷயத்தில் சிரத்தை கொள்ளக்கூடியவர்கள் வேண்டும். ஆகையால் சம்புவரையர் மகளை நீ மணந்து கொண்டால் நான் உண்மையில் மகிழ்ச்சியே அடைவேன். தாத்தா, உங்கள் மகிழ்ச்சிக்காக கூட அதை நான் செய்ய முடியாது. சம்புவரையர் மாளிகைக்கு நான் விருந்தாளியாக போவது அவருடைய சிநேகிதத்தை விரும்பியும் அல்ல, அவர் மகளை மனம் புரியவும் அல்ல. நீங்கள் அது பற்றி நிம்மதியாக இருக்கலாம். அப்படியானால் எதற்காக போகிறாய் குழந்தாய்? என்னிடம் உண்மையை சொல்லக்கூடாதா? உன்னுடைய நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததில் இருந்து சில வார்த்தைகள் அவ்வப்போது என் காதில் விழுந்தன. பெரிய பழுவேட்டரையன் 60 வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டானே, அந்த மோகினி பிசாசு உனக்கு ஓலை அனுப்பியிருக்கிறாள் என்றும் அதனால் தானே நீ கடம்பூர் வர சம்மதித்தாய் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அது உண்மையா? ஆம் தாத்தா, அது உண்மைதான் என்றான் ஆதித்த கரிகாலன். கடவுளே, இது என்ன காலம் கரிகாலா? நான் சொல்வதை கேள். நீ பிறந்த சோழ குலம் 2000 ஆண்டுகளாக வாழையடி வாழையாக வந்த பெருமை பெற்ற குலம். உன்னுடைய மூதாதைகள் சிலர் உலகத்தை ஒரு குடையில் ஆண்ட சக்கரவர்த்திகளாய் இருந்திருக்கிறார்கள். சில சமயம் உரையூரையும் அதன் சுற்றுப்புறத்தை மட்டும் ஆண்ட குறுநில மன்னர்களாய் இருந்திருக்கிறார்கள். சிலர் ஏகபத்தினி விரதம் கொண்டு ராமபிரானைப் போல் இருந்ததுண்டு. சிலர் பல தாரங்களை மணந்து கொண்டு வீர புதல்வர்கள் பலரை ஈன்றதுண்டு. சிலர் சிவபக்தர்கள், சிலர் திருமாலின் பக்தர்கள், சிலர் சாமியமில்லை பூதமுமில்லை என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களில் யாரும் தங்கள் நடத்தையில் களங்கம் உண்டாகுமாறு நடந்ததில்லை. பிறன்மனை விழுந்ததில்லை. குழந்தாய், கன்னிப்பெண்களாய் இருப்பவர்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் மணந்து கொள். உன் பாட்டனின் தந்தை புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி 7 பெண்களை மணந்து கொண்டார். அவரை போல் நீயும் மணந்து கொள். ஆனால் பெரிய பழுவேட்டரையனை மணந்து கொண்ட மாய மோகினியை கண்ணெடுத்தும் பார்க்காதே. மன்னிக்க வேண்டும் தாத்தா, அந்த மாதிரி குற்றம் ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். சோழ குலத்துக்கும் மலையமான் குலத்துக்கும் களங்கம் உண்டு பண்ண மாட்டேன். அப்படியானால் அவள் அழைப்புக்காக ஏன் போகிறாய் குழந்தாய்? உண்மையை உங்களிடம் சொல்லிவிட்டே போகிறேன். அவளுக்கு ஒரு சமயம் நான் ஒரு பெரிய தீங்கு செய்தேன். அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்றார் கரிகாலன். இது என்ன வார்த்தை? ஒரு பெண்ணிடம் நீ மன்னிப்பு கேட்டுக்கொள்வதா? என் காதினால் கேட்க சகிக்கவில்லையே என்றார் மலையமான். ஆதித்த கரிகாலன் சிறிது நேரம் தலைகுந்த வண்ணமாக இருந்தான். பிறகு மனத்தை திடப்படுத்தி கொண்டு பாட்டனாரிடம் பழைய வரலாறு ஒன்றை கூறினான்.
வீரபாண்டியனை தான் தேடிச் சென்று அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்ததையும், நந்தினியை குறுக்கிட்டு உயிர் பிச்சை கேட்டதையும், தான் அதை கேட்காமல் ஆத்திரப்பட்டு அவனை கொன்றதையும், அது முதலாவது தன் மனம் நிம்மதி இல்லாமல் அலைப்புறுவதையும் பற்றி விவரமாக கூறினார். அந்த ஞாபகம் என்னை ஓயாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது தாத்தா. அவளை ஒரு தடவை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் தான் என் மனம் நிம்மதி அடையும். அவளும் போனதையெல்லாம் மறந்துவிட தயாராக இருப்பதாக காண்கிறது. ராஜ்யத்தில் குழப்பம் விளையாமல் பார்த்து கொள்வதிலும் சிரத்தை கொண்டிருக்கிறாள். அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறாள். போகும் காரியத்தை முடித்துக்கொண்டு வெகு சீக்கிரமாகவே காஞ்சிக்கு திரும்பி விடுவேன் தாத்தா. திரும்பி வந்ததும் என் தம்பியை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்காக கப்பல் ஏறி புறப்படுவேன் என்றான் ஆதித்த கரிகாலன். கிழவர் மலையமான் ஒரு பெருமூச்சு விட்டு, இதுவரையில் விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்போது எனக்கு விளங்குகின்றன. இன்று வரை மர்மமாக இருந்த பல காரியங்கள் அர்த்தமாகின்றன. விதியை வெல்ல யாராலும் முடியாது என்பது நிச்சயம்தான் என்றார். சாப்டர் 4. அத்தியாயம் 4. ஐயனார் கோவில். கெடில நதிக்கரையில் பாட்டனும் பேரனும் பேசிக்கொண்டிருந்த அதே சமயத்தில் கொள்ளிடத்தின் வடகரையில் உள்ள திருக்காநாட்டு முள்ளூர் என்னும் ஊரில் பழைய நண்பர்களான ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஒரு வினோதமான காரியத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அக்காலத்தில் வடகாவேரி ஆகிய கொள்ளிடமும் தென்காவேரியைப் போலவே புண்ணிய நதியாக கருதப்பட்டு வந்தது. துலா மாதத்தில் தினந்தோறும் காநாட்டு முள்ளூர் ஆலயத்தில் கோவில் கொண்டுள்ள சிவபெருமான் ரிஷபாரூடராக கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருளி ஸ்நானத்துக்கு வந்துள்ள பக்தர்களுக்கு சேவை தருவது வழக்கம். மத்தியான வேளையில் ஒவ்வொரு நாளும் உற்சவமாகவே இருக்கும். அக்கம் பக்கத்து கிராமங்களிலிருந்து பக்தர்கள் திரண்டு வருவார்கள். விஷ்ணு கோயில் அந்த ஊரில் சிறிதாக இருப்பினும் அந்த கோவிலில் இருந்தும் பகவான் கருட வாகனத்தில் ஆரோகணித்து கொள்ளிடக்கரைக்கு எழுந்திருந்தார். இவ்விதம் துலா மாதத்தில் வடகாவேரியில் ஸ்நானம் செய்வதற்காக வந்து கூடியிருந்த ஜனக்கூட்டத்தினிடையே ஆழ்வார்க்கடியான் ஒரு நாவல் கிளையை மண்ணில் நட்டு வைத்துக்கொண்டு, நாவலோ நாவல், இந்த நாவலத்தீவில் வைஷ்ணவ சமயமே மேலான சமயம் என்று நிலைநாட்டுவதற்கு வாதப்போர் புரிய வந்துள்ளேன். சைவர்கள், சாக்தர்கள், அத்வைதிகள், காபாலிகர்கள், காளாமுகர்கள், புத்தர்கள், சமணர்கள் யார் வேண்டுமானாலும் வாதப்போர் புரிய வரலாம். அதாவது வாய்ச்சண்டைக்கு இழுக்கிறான் எல்லாரையும். அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களை என் தோள் மீது தூக்கி வைத்துக்கொண்டு ஊரை சுற்றி வலம் வருவேன். அவர்கள் தோற்றால் இடுப்பு துணியை தவிர மற்றதையெல்லாம் இங்கே கொடுத்து விட்டு போக வேணும். நாவல் என்று கத்திக்கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் ருத்ராட்ச மாலைகள், மகரகண்டிகள், கமண்டலங்கள், குண்டலங்கள், பட்டு பீதாம்பரங்கள், பொற்காசுகள் ஆகியவை குவிந்து கிடந்தன. இவற்றிலிருந்து வெகு நேரம் வாதமிட்டு பலரை வாதப்போரில் வென்றிருக்க வேண்டும் என்பது தெளிவாகி இருந்தது. அவனுக்கு முன்னால் நிறைய கிஃப்டெல்லாம் இருக்குது. அவள்லாம் தூக்கி எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துட்டு போயிருக்கா. அவனுக்கு பக்கத்தில் கடம்ப மரம் ஒன்றில் சாய்ந்து கொண்டு வந்தியத்தேவன் கையில் உருவிய கத்தியுடன் நின்று கொண்டிருந்தான். இப்போது அவனுடைய அறையில் உடுத்திய ஒரு துணியும் கையில் ஒரு கத்தியும் மட்டும்தான் இருந்தன. அவனுடைய தோற்றத்திலிருந்து ஆழ்வார்க்கடியான் மீது பலாத்காரத்தை பிரயோகிக்க பார்த்தவர்களை அவன் கத்தியை வீசி பயமுறுத்தி அனுப்பியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த சமயத்தில் கூட்டமாகவும் கோஷித்து கொண்டும் வந்த சைவர் கூட்டம் ஒன்றை பார்த்து அவன் கூறிய மொழிகளிலிருந்தும் அது வெளியாயிற்று. எச்சரிக்கை, நியாயமாக வாதப்போர் செய்வோர் செய்யலாம். அத்துமீறி இந்த வைஷ்ணவன் மீது யாராவது கையை வைத்தால் இந்த வாளுக்கு இரையாவார்கள் என்று கூறியதுடன் கத்தியையும் இருமுறை சுழற்றினான். கோபத்துடன் வந்த சைவர்கள் சாந்தமடைந்தார்கள். அவர்களில் ஒருவர், ஓ வைஷ்ணவனே, ஏதோ நீ இன்றைக்கு வாதத்தில் ஜெயித்து விட்டதாக எண்ணி கர்வம் கொள்ளாதே. திருநாரையூருக்கு போ. அங்கே உன்னை வாதில் வென்று புறமுதுகிட்டு ஓடச் செய்யக்கூடிய நம்பியாண்டார் நம்பி இருக்கிறார் என்றார். உங்கள் திருநாரையூர் நம்பியை திருநாராயணபுரத்து அனந்தபட்டரிடம் வந்து வாதமிடச் சொல்லுங்கள். அங்கே நானும் ஒருவேளை இருந்தாலும் இருப்பேன் என்று ஆழ்வார்க்கடியான் கூறினான். பலமுறை அவன் நாவல் என்று கூவியும் யாரும் புதிதாக வாதமிட வரவில்லை. எனவே நாவல் கிளையை எடுத்துவிட்டு சங்கு சக்கரம் பொறித்த வெற்றி கொடியை ஆழ்வார்க்கடியான் நட்டான். பக்கத்தில் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவர்கள் சிலர் உடனே அருகில் வந்து அவனை தூக்கி தோளில் வைத்துக்கொண்டு, நாராயணனே நம் தெய்வம், நாம் எல்லாரும் துதி செய்வோம் என்று பாடிக்கொண்டு கூத்தாடினார்கள். பிறகு அவர்கள், வீர வைஷ்ணவனே, எங்கள் இல்லத்துக்கு வந்து அமுது செய்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அங்கனமே ஆகுக என்று ஆழ்வார்க்கடியான் கம்பீரமாக கூறிவிட்டு வந்தியத்தேவனையும் அழைத்து கொண்டு சென்றார். இருவரும் புளியோதரை, திருக்கண்ணமுது, தத்தியோன்னம் ஆகியவற்றை வயிறு முட்டும்படி ஒரு கை பார்த்தார்கள். ஆழ்வார்க்கடியான் தான் வாதப்போரில் சம்பாதித்த பொருள்களில் அங்கவஸ்திரமாக அணியக்கூடிய பீதாம்பரம் ஒன்றை மட்டும் வந்தியத்தேவனிடம் கொடுத்துவிட்டு மற்ற வைஷ்ணவர்களிடம் கொடுத்து அவற்றின் பெருமானத்துக்கு பொற்கழஞ்சுகள் பெற்றுக்கொண்டான். வைஷ்ணவ சமயத்தின் மேன்மையை நிலைநாட்டிக் கொண்டு வடக்கே ஹரித்வாரம் வரையில் போக வேண்டியிருப்பதால் தனக்கு பொற்காசுகள் தேவை என்பதாக அவன் தெரிவித்துக் கொண்டான். ஸ்ரீ வைஷ்ணவர்களும் மனமோந்து பொருள்களின் பெருமானத்துக்கு அதிகமாகவே பொற்காசுகள் கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்டு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் பிற்பகலில் கடம்பூரை நோக்கி பிரயாணமானார்கள்.
கொள்ளிடத்தில் அப்போது பெருவெள்ளம் போய்க் கொண்டிருந்தபடியால் அவர்கள் ஏறி வந்த குதிரைகளை கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் நதியை கடக்க ஓடத்தில் ஜனங்கள் அதிகமாக ஏறி இருந்தபடியால் படகு கரையை அடையும் சமயத்தில் கவிழ்ந்து விட்டது. மற்றவர்களைப் போல் வந்தியத்தேவனும் ஆற்று வெள்ளத்தில் விழுந்து நீந்தி கரை சேர வேண்டியதாயிற்று. அச்சமயம் அத்தனை காலமாக எத்தனையோ நெருக்கடியான நிகழ்ச்சிகளிலும் வந்தியத்தேவன் காப்பாற்றிக் கொண்டு வந்த அவனுடைய அரைக்கச்சச் சுருளும் அதில் அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த லட்சணைகளும் இளைய பிராட்டி தந்த ஓலையும் கூட நதி வெள்ளத்தில் போய்விட்டன. அவற்றுடன் இருந்த பொன் நாணயங்களும் போய்விட்டன. புதிய குதிரைகள் வாங்குவதற்கு பணம் சேகரிப்பதற்காகவே மேற்கூறிய யுக்தியை அவர்கள் கையாண்டார்கள். யுக்தி பலித்து கொஞ்சம் பணமும் கிடைத்தது. ஆனால் அந்த கிராமாந்திர பகுதிகளில் குதிரை எங்கும் விலைக்கு கிடைக்காது என்றும் தெரிந்தது. கடம்பூர் கிராமத்தில் வாரம் ஒரு நாள் நடைபெறும் சந்தையில் ஒருவேளை குதிரைகள் விற்பனைக்கு வரலாம். இல்லாவிடில் திருப்பாதிரி புலியூர் சென்று வாங்க வேண்டும். கடம்பூருக்கு போவதா வேண்டாமா என்பது பற்றி அந்த நண்பர்களுக்குள் விவாதம் நடந்தது. அதில் உள்ள சாதக பாதகங்களை விவாதித்தார்கள். கடம்பூரில் ஆதித்த கரிகாலனின் வருகையை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்தாலும் கிடைக்கலாம். காஞ்சியிலிருந்து புறப்பட்டு விட்டாரா, எந்த வழியாக வருகிறார் என்று ஏதேனும் தகவல் தெரிந்தால் நல்லது அல்லவா? ஆனால் கடம்பூரில் தெரிந்தவர்களின் கண்ணில் படக்கூடாது. கந்தமாறனை சந்திக்க நேர்ந்துவிட்டால் ஆபத்தாய் போய்விடும். ஒருவேளை பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் இதற்குள் வந்திருந்தால் அதுவும் தொல்லைதான். வைஷ்ணவனே, உனக்குத்தான் இரவில் சுவரேறி குதிக்க தெரியுமே. சம்புவரையர் குதிரையில் ஆயத்திலிருந்து 2 குதிரைகளை கொண்டு வந்து விடலாமே என்றான் வந்தியத்தேவன். திருட பார்க்குறதுங்க 2. நான் சுவரேறி குதிப்பேன், ஆனால் குதிரைகளுக்கு சுவரேறி குதிக்க தெரிய வேண்டுமே என்றான் வைஷ்ணவன். பழுவூர் பரிவாரங்கள் அங்கே வந்திருந்தால் 2 குதிரைகளை அடித்து கொண்டு போகலாம். அவர்கள் முன்னொரு சமயம் கடம்பூரில் என்னுடைய குதிரையை விரட்டி அடித்தார்கள் அல்லவா, அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றான் மானார்குல வீரன். சில மாதங்களுக்கு முன்பு கடம்பூரில் அவர்கள் சந்தித்தது பற்றியும் அன்றிரவு நடந்த அபூர்வ சம்பவங்களை பற்றியும் வழிநடுக பேசிக் கொண்டு வந்தார்கள். இருவரும் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்துக்கு கடம்பூரை அடைந்தார்கள். கடம்பூர் அவர்கள் எதிர்பார்த்தது போலவே அமர்க்களப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அரண்மனையும் கோட்டை வாசலும் கொடிகளாலும் தோரணங்களாலும் தொங்கல் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. கோட்டை வாசலிலும் சரி, மதில் சுவரை சுற்றிலும் சரி, முன்னைவிட காவல் பலமாக இருந்தது. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் வருகிறார் என்றால் கேட்கவா வேண்டும்? அதே சமயத்தில் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரும் ராணியுடன் வரப்போகிறார். 2 பேருடைய பரிவாரங்களும் வருவார்கள். சில நாளைக்கு ஊர் தடபுடல் பட்டு கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் பற்றி கடம்பூர் கடைத்தெருவில் ஜனங்கள் பேசிக்கொண்டு இருந்ததை 2 நண்பர்களும் கேட்டார்கள். ஜனங்கள் பேச்சிலிருந்து இருசாராரும் இன்னும் வந்து சேரவில்லை என்று தெரிந்தது. சம்புவரையர் மகன் கந்தமாறன் ஆதித்த கரிகாலரை அழைத்து வர காஞ்சிக்கே புறப்பட்டு போயிருக்கிறான் என்றும் தெரிந்தது. இந்த பரபரப்பான பேச்சுக்களுக்கு இடையில் சிலர் கடல் கொண்டு விட்ட இளவரசன் அருள்மொழிவர்மனை பற்றியும் மெல்லிய குரலில் பேசினார்கள். அவ்வளவு பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்கும் போது இங்கே விருந்துகளுக்கும் களியாட்டங்களுக்கும் ஏற்பாடு நடந்து வருவது பலருக்கு பிடிக்கவில்லை என்பது ஜாடை மாடியாக அவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து தெரிந்தது. ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் இந்த பேச்சுக்களை எல்லாம் காது கொடுத்து கேளாதவர்கள் போல் கேட்டுக்கொண்டு ஊரை தாண்டி போனார்கள். ஊருக்குள் எங்கேயும் இரவு தங்க அவர்கள் விரும்பவில்லை. ஊருக்கு அப்பால் சமீபத்தில் எங்கேயாவது பாழடைந்த மண்டபம் அல்லது சத்திரம் சாவடி இல்லாமலா போகும்? அப்படி இல்லாவிட்டால் இரவு வீரநாராயணபுரத்துக்கு போய் தங்கிவிடுவது நல்லது. அங்கேயுள்ள பெரிய பெருமாள் கோவிலின் 100 மண்டபத்தில் நிம்மதியாக படுத்து உறங்கலாம். முதல் நாள் இரவு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஓர் இரவு நல்ல தூக்கம் அவர்களுக்கு அவசியமாயிருந்தது. கடம்பூரை தாண்டி சாலையோடு சிறிது தூரம் சென்றதும் அடர்த்தியான மூங்கில் காடு ஒன்றும் அதற்குள் ஐயனார் கோவில் ஒன்றும் தெரிந்தன. வைஷ்ணவரே, இனிமேல் என்னால் நடக்க முடியாது. இரவு இந்த கோயிலில் படுத்திருக்கலாம். யார் கண்ணிலும் படாமல் இருப்பதற்கு இது நல்ல இடம் என்றான் வந்தியத்தேவன். அப்பனே, நீ சொல்வது தவறு. இம்மாதிரி இடங்களுக்கு நம்மை போல் இன்னும் யாராவது வந்து சேர மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படி வருகிறவர்கள் குதிரைகளுடன் வந்தவர்களானால் ரொம்ப நல்லது என்றான் வந்தியத்தேவன்.